ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு ஜியோ யூஸ் பண்ணுற எல்லாருமே அவங்க மொபைலில் வந்து மை ஜியோ ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வந்து மை ஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுனாலுமே ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஓப்பன் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஆப் வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஓப்பன் ஆகுறப்பயே சம்திங் வென்ட் ராங் அப்படியான்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ உங்களால் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் மை ஜியோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆப்ஸில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் மை ஜியோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு மை ஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா வந்து உங்கள் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி க்ரியேட் பண்ண அப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது. அப்படியும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதற்கான ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. இதனாலேயுமே நம்ம மொபைல் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். இப்படி நம்ம மொபைலில் இஷ்யூஸ் வர்றனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் வந்து நம்ம மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாது. இதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா வந்து இந்த ஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை. மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.